ஹாய் கைஸ், இன்னைக்கு டிசம்பர் 14, 2024 டே வந்து 55. இன்னைக்கு ஆக்சுவலி டே 56 தான். ஆனால் நான் தெரியாமல் 55ன்னு தப்பாக கவுண்ட் பண்ணிருக்கேன். நாட்கள் ஆக ஆக கவுண்டிங் ரொம்ப மிஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் அவுட் தான். ஏன்னா சாட்டர்டே, அதனால கொஞ்சம் காலையிலேருந்து அப்படி பிஸியாக இருந்தால் சாயந்தரம் தான் டைம் கிடச்சிச்சு. அதுக்குள்ளே ஒரு ஒர்க் அவுட்டை ஸ்னீக் இன் பண்ண போகிறோம். முதல்ல வந்து வந்தீங்கன்னா முதல்ல வார்ம் அப்பு, அதுக்கு இந்த ஆர்ம் சர்க்கிள்ஸை தினமும் கொடுத்துருவாங்க. ஏன்னு தெரியாது. வார்ம் அப்னாலே கையை சுற்றுறதுல தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இருக்கிறதுல இதுதான் ஈஸியான ஒரு வார்ம் அப். முதல்ல ஃப்ரண்ட்டுக்காக கொஞ்சம், அப்புறம் பேக்குக்காக கொஞ்சம், அப்படியே இதை முடிச்சிட்டோம்னா ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் மாதிரி. ஏன்டா இப்போ இடுப்பாட்டிட்டு இருக்கா நீங்கள் வச்சிங்கன்னா, இது பேர் ஹிப் சர்க்கிள்ஸ். இது வந்து பார்க்க வந்து காமெடியாக இருந்தாலும் ரொம்பவே உபயோகமான ஒரு எக்ஸசைஸ். ஹிப் மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு எங்கள் ட்ரெயினர் சொல்லியிருக்காரு. இதை ஆட்டுன்னு ஒரு பக்கமாக ஆட்டிட்டு இவன் வந்து ஸ்குவாட்ஸு வார்ம் அப்பில் ஸ்குவாட் பண்ணும்போது இந்த மாதிரி கையை எக்ஸுக்காக ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட்லேயும் ஒரு தடவை, லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட்லேயும் ஒரு தடவை எக்ஸு மாதிரி அப்படியே அந்த டோ டச் பண்ணி பண்ணோன்னா ஸ்குவாட்ஸ் வார்ம் அப் ஆயிடும். இதுக்கு பேர் வந்து டீப் ப்ரீத்திங் வித் ஆர்ம் ஸ்ட்ரெச்சஸ். இந்த எக்ஸசைஸ் நான் எந்த இடத்துல வலிக்குதுன்னு பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியாது. பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் ஹாம்ஸ்ட்ரிங்லாம் நல்லா வலிக்கும். இதில் ரொம்ப முக்கியமே அந்த ப்ரீதிங் தான். அது கீழே போகும்போது அப்படியே எக்ஸைல், மேலே வரும்போது அப்படியே இன்ஹேல். அடுத்ததாக மார்ச்சிங். இது வந்து அந்த சாணி மிதித்தல் தான். அதை டக்கு 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 டக்குன்னு அப்படியே வேகமாக ஒரு 1 மினிட்டுக்கு பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் வந்தாச்சு. இதான் ஸ்குவாட்ஸு. அதாவது ஸ்குவாட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 கவுண்ட்டு 3 செட்டு போட்டேன். பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ் தான் இன்றைக்கி, ஏன்னா நம்ம வீட்டில் வெயிட்ஸ் கிடையாது. அடுத்து புஷ்அப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8 புஷ்அப்ஸு, இதுவும் 3 செட்டு போட்டேன். அதன் பின்ன இவன் பார்க்க ஒரு மாதிரி கிளிகிளிப்பான ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவன் பேர் தான் க்ளூட் பிரிட்ஜஸ். இவன் வந்து ஒரு 15 ரெப்பு, இதுவும் 3 செட்டு. அடுத்து இவன் பேர் சூப்பர்மேன் ஹோல்ட். சூப்பர்மேன் மாதிரி பறக்கிறோன்னு நினச்சிட்டு நம்மளே கையும் காலையும் தூக்கணும். கால் பின்னாடி தூக்கி தான் இருக்குது, அதாவது தொடையிலேருந்தே தூக்கி இருக்குது. வலி தாங்க முடியாது தான் விரலாம் ஆடுது. இவன் என்னடா மார்ச்சிங் மாதிரி இருக்கானா, இவன் தான் ஹைனீஸ், மார்ச்சிங்கோட ஒன்று விட்ட கசின் பிரதர். இவன் என்னன்னா அப்படியே தொடையை தூக்கி கை ஆக்சுவலி நெஞ்சுக்கிட்ட வச்சுருக்கணும். பட் யா, இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நண்பர்களே, நாளைக்கு சண்டே, ஸோ எதுவும் இருக்காது. மண்டே சந்திப்போம். பை.